சுதா சுதா என்ன மாமா? இங்க பாத்தியா, புதுசா ஒரு மொபைல் ஒன்று வாங்கியிருக்கேன். ஐயோ, வாங்கிட்டியா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. ஏன் சுதா, ஃபோன் தானே வாங்கினேன், அதுல என்ன உனக்கு பிரச்சனை? போன மாசம் உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆகுது, திருநாள் கோயிலுக்கு போகணும்னு ஜோசியர் சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? ஆமா. ஆனா அத நான் அப்ப நம்பல மாமா, அப்ப நம்பல. இப்ப நம்புறேன். உனக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன சுதா, ஒரு ஃபோன் வாங்கினதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீ போனை வாங்கி சும்மாவா இருப்ப? ஜியோ சிம் போடுவ, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், அப்புறம் வீடியோ கால்னு கண்ட சிரிக்கிங்கள்ட்ட பல்ல காட்டி பேசுவதானே? போச்சு, எல்லாம் போச்சு. ஏண்டி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டே இருக்காதடி. நான்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மாமா. நீ அப்படி பண்ண மாட்ட மாமா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா மத்தவெல்லாம் போனை வச்சுட்டு சும்மா இருப்பாளா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. இந்தா உனக்கு ஸ்வீட்டும் பூவும் வாங்கிட்டு வந்துருக்கேன். எனக்கா? உனக்கு தான். நிஜமாவா? நிஜமா. மல்லிகைப்பூவா? ஸ்வீட் என்ன? எது என்ன ஸ்வீட்டு? அல்வா. எனக்கு மல்லிகை பூவும் பிடிக்காது, அல்வாவும் பிடிக்காது. வேற என்னதான் சுதா பிடிக்கும்? கனகாமரம் பூவும் பால்கோவாவும் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்படி சுதா அதெல்லாம் தெரியும்? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். பொம்பளைங்க எல்லாரும் மல்லிகை பூவும் அல்வா தானே வாங்குவாங்க, பிடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னது, உங்களுக்கு இதான் பிடிக்குமா? அப்போ வேற எவ்வளவுக்கு வாங்கி கொடுத்த சொல்லு, எவ்வளவுக்கு வாங்கி கொடுத்த? நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்க போல இருக்கு, அனுபவம் பேசுது. ஏய், நான்லாம் யாருக்கும் வாங்கி தரலடி. அப்புறம் எப்படி தெரியும் உனக்கு பொம்பளைங்களுக்கு இதுதான் பிடிக்குன்னு? எப்படி தெரியும் சொல்லு, எவ்வளவுக்கு வாங்கி கொடுத்த? இத்தனை நாள் ரிலீஸ் ஆகல எல்லா படத்துலயும் மல்லிகை பூவும் அல்வா தான் தராங்க. இதை நான் நம்பணும். உண்மையே சொல்லு, இது எனக்கு தான் வேணுந்தியா இல்ல உன் அண்ணி சாந்திக்கு வாங்கிட்டு வந்தியா? அடச்சி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? என்ன புதுசா வாசம் வருது? குடிச்சிருக்கியா மாமா? ஆ, வாசம் வருது, நீ குடிச்சிருக்கிற. ஓஹோ, அவன் நினைப்புல அவளை மறக்க முடியல உன்னால, அந்த பாசத்துல குடிச்சிட்ட இல்ல? ஏய், ஆமாண்டி, அப்படிதான் குடிப்பேன். என்ன செய்யலாங்கற? ஓஹோ, சார் அவ்வளவு தூரம் போயிட்டீங்க. பாக்கிறேன் எவ்வளவு தூரம் தான் நீயும் போறேன்னு நான் பாக்குறேன். காலையில பேசிக்கலாம். பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்குன்னு கூட தெரியல, வந்துட்டு நான் பூவையும் அல்வாவும் எடுத்துட்டு போய் படுப்போம். ஏய் சுதா, உனக்கு என்ன பிடிக்கும்னு நீ சொன்னாதாண்டி எனக்கு தெரியும். சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க மாட்டேன் இல்ல? நீ போய் படுப்போ. புதுசா சரக்கு வேற மாவனே, காலையில ஒரு கச்சேரி இருக்குது, போ போ.